இப்போ எலுமிச்சை சாதம் கிளற போகிறப்பா சாதம் ஆற வச்சுருக்கோம் வடித்து. இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் தாளித்து பெருங்காயம் போட்டு வெந்தயம் வறுத்து நுணுக்கி போட்டிருக்கோம். கடல கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கோம். மிளகாலாம் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம்ப்பா மிளகு சீரகம் வறுத்து போட்டிருக்கோம். இது ஏன் போடுறோம்னாக்கா எலுமிச்சம்பழம் சளி பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால் மிளகு சீரகம் கொஞ்சம் வறுத்து போட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும்ப்பா இந்த எலுமிச்சை சாதம். நல்லா எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றி உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக போட்டு கிளறி வச்சுட்டாக்கா எல்லோரும் சாப்பிட்லாப்பா. இது உடம்புக்கு ஒன்றுமே செய்யாது. எலுமிச்சம்பழம் சாதம் இந்த குளிர் நேரத்தில் அதுக்காக தான் மிளகு சீரகம். ஒத்துக்காதவங்களுக்கு மிளகு சீரகத்தை வறுத்து போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, கிளறியாச்சு. கிண்ணத்தில் எடுத்து வைப்போம். நல்லா அவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம். நீங்களும் இந்த டேஸ்ட்டில் செய்யுங்கப்பா. இந்த டேஸ்ட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. இது உடம்புக்கு ஒன்றும் செய்யாதுப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. இதுக்கு நல்லா துவையல் அரைச்சி வச்சு வத்தல் பொரிச்சு வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குப்பா.